ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற இமேஜை எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால் நான் மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு கலர்ஸாக இருந்தாலும் சிங்கிள் கலராக இருந்தால் நீங்கள் மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணலாம். மிக்சட் கலரில் இருந்தாலோ இல்லாட்டி வேறு பேக்ரவுண்டில் இருந்தாலோ நீங்கள் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண பிறகு இங்கே செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்து இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரில் போய் நியூ லேயர் வயா காப்பி கொடுங்க. பாருங்கள், இந்த பேக்ரவுண்டை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போது பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு நம்ம இமேஜ் வந்து மாறி இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வேறு பேக்ரவுண்டு ஆட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எடிட் ஃபில், இங்கே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு வேறு கலர் வந்து ஆட் பண்ண முடியுது. அதே மாதிரி வேறு பேக்ரவுண்டும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல், எடிட் காப்பி, இங்கே பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பேஸ்ட் கொடுக்கணும். பாருங்கள், ஈஸியாக நம்ம வேறு இமேஜை பேக்ரவுண்டில் கொண்டு வந்து வச்சுட்டோம். உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து சேவ் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை சேவ் பண்ணா ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நேம் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் போய் சேவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற இமேஜை எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.